தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாலை நேரத்திலும் உங்கள் வீடுகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are pleased to meet you all in this evening time. கர்த்தருடைய தயவு எவ்வளவு பெரியது என்பதை இந்த மாலை நேரத்தில் நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். Oh, you and me know how great is the favor of the Lord. நம்முடைய ஜெபத்திற்கு எப்பொழுதும் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். The Lord is always there to listen and answer us. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. There is a name given to our Lord. ஜெபத்தை கேட்கிறவர் என்பதாக. He is the one who hears our prayers. இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக நம்முடைய ஆண்டவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். He is a God who listens to our prayers. யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்? To whose prayer the Lord hears. யாருடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வருகிறது? For whose prayers the answers are immediately given. மனம் திரும்புகிற மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்கிறார். The Lord hears the prayer of the one who is repentant. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து உடனே பதில் வருகிறது. When a man repents and then pleads unto the Lord, and immediately the Lord hears him. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அப்படியே பதில் செய்கிறார். Every man, God is doing something for these people. நம்ம யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கும் பொழுது, when you read the book of Jonah, 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Verse 2, chapter 2 verse 4, it says like this. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். Then I said, I've been cast out of your sight, yet I will look again toward your holy temple. யோனா தேவனுடைய திட்டத்திற்கு மாற்று திசையில பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Jonah was doing this prayer when he was going in an opposite direction from the plan of God. யோனாவுக்கு தெரிகிறது தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய போராட்டங்கள் எதன் நிமித்தமாக தனக்கு வந்தது என்பதை அறிந்திருக்கிறார். Jonah knew why he was into this kind of problem. தன்னுடைய நிலையை அறிந்தவனாக, தன்னுடைய வலியை அறிந்தவனாக, தன்னுடைய பிழையை அறிந்தவனாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். He is praying this prayer by knowing his state, by knowing his mistake. பிரியமானவர்களே, my dear ones, இந்த மாலை வேளையிலே நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. You and me have to think about this. இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. On this earth we have a duty to do it. இது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. This is a duty that fell upon us. தேவனுடைய பிரதான கட்டளையாகவும் அது இருக்கிறது. It is also a great commandment from the Lord. தேவனுடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. It is our duty to go and preach the word of God to others. அது இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற பிரதான கட்டளையாக இருக்கிறது. And that's a great commission that the Lord has given to us. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல ஜனங்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். God's word has to be preached till the end of the earth. அப்பொழுதுதான் தேவனுடைய வருகை இருக்கும் என்று தேவனுடைய வேதம் சொல்கிறது. Then only the coming of the Lord will be. ஆகவே நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது, சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Therefore it is mandatory that we have to reveal the love of God to others. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி கட்டளை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த யோனா. Jonah is also a man who received this kind of commandment from the Lord. நாம் யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்ங்கிற தலைப்பில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Whose prayer the Lord will answer. அப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நினிவே பட்டணத்திற்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்கிறார். In a similar way that Jonah received the mandate from the Lord and he is going to Nineveh. தேவனோடு கூட முகமுகமாக பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We are looking at the man who face to face talked to the Lord and who listens from God. அப்படி போகும் பொழுது, as he was going, அந்த பட்டணத்தின் ஜனங்களை குறித்து இவர் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். He would have definitely got to know about that particular city's people. ஒருவேளை அந்த பட்டணத்தின் ஜனங்கள் மேல இவருக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்க வேண்டும். Maybe he would have had already bad feelings about those people. இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம பின்னணியத்தை படித்து பார்க்கும்போது இந்த பட்டணத்தின் ஜனங்கள் கொடூர இதயம் உள்ளவர்களாக இருந்தார்களாம். Like when you read the background about this people of Ninevites, they were really very bad and they are really cruel. ஆகவே அப்படியானால் அந்த மனிதர்களுக்கு பயந்து இருக்க வேண்டும். Definitely he would have had the fear over those people. அந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கு பயந்தபடியினால் இவர் மாற்று திசையில பயணித்து வருகிறார். Since he was afraid of those people, that's why he is going in an opposite direction. அப்படி வரும்பொழுதுதான் கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார், கடலிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்? கடலின் ஆழத்தில் இருக்கும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Like the similar way as he was going in the opposite direction, he was cast into the sea, and then in the belly of the fish, he was praying this.
ஒரு மனிதன் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுதும் தேவன் அந்த மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். Even when the man is drowning, the Lord is answering his prayers. உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் சிக்கி இருக்கிற மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். The Lord is also that even if the man is drowned in the pleasures of this world, still the Lord listens to the prayer. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்பேற்பட்ட உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் சிக்கி இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவத்தில் அகப்பட்டு இருந்தாலும், as you are listening to this word, maybe you are also caught into some kind of worldly pleasures, or you are addicted to some kind of sins. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய அறைக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். Know that the Lord who hears your prayer, he is presented at your rooms. உங்களை மீட்டெடுக்கும்படிக்காக, in order to redeem you. கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து, the Jesus who set his blood on Calvary, வாரினால் அடிக்கும்படி தன்னுடைய சரீரத்தை ஒப்புக்கொடுத்த இயேசு கிறிஸ்து, the one who gave himself to be whipped because of you and me, கைகளிலும் கால்களிலும் ஆணினால் கடவப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து, oh the one who was nailed because of you and me, உன்னுடைய அறைக்குள் பிரசன்னமாகி இருக்கிறார். the Lord is presented onto your rooms உன்னை மீட்கும் பொருளாக, in order to redeem you, நீ விழுந்திருக்கிற உன்னுடைய அந்த பாவ சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்காக, in order to take you out from the sin of muds, உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, in order to deliver you, உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக, in order to give you peace, இழந்து போன உன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் உன்னை கொடுத்து உன்னை மகிழ்விக்கும்படிக்காக, in order to make you rejoice by giving you the lost life, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை மீண்டும் மீட்கும்படியாக, in order to again redeem you from the state of being outcasted. சோர்ந்து போய் இருக்கிற உன்னை பலப்படுத்தும்படிக்காக கடந்து வந்திருக்கிறார். The Lord is coming to your room right now in order to strengthen you. ஆகவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Hence I'm very much asking you to listen to these words. மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். Lord is listening to the prayers of the man who repents. நம்ம லூக்கா புத்தகத்தை படிக்கும் பொழுது, when you read from the book of Luke, சகே என்ற ஒரு மனிதனை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. we look about Zacchaeus here. அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முயற்சி செய்த பொழுது, oh he was really very much eagerly wanting to meet Jesus. அவனுடைய இருதயத்தை அறிந்தவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். Jesus knew the heart of this man. அவனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். Jesus came to this house. அவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். He was giving a request to Jesus. நான் யார்கிட்டயே அநியாயமா வாங்கி வந்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். oh if I have got something for no in an injustice manner, then I will give it back. ஆஸ்தியில பாதி ஏழை கொடுத்துறேன். I will give my possession off to the poor. என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். like that he said, and he kept the request to Jesus. இயேசு என்ன சொல்லுகிறார்? what Jesus said, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். oh this house got the salvation today. என்ன அர்த்தம்? what does it mean? பாவத்தில் இருந்து அவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். this man who was in sin and he was redeemed again. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு அவன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus said he was now dead to sin and he is standing up, rising up for righteousness. பாவத்தில் மரித்திருக்கிற மனிதர்களை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். in order to rise up the people those who are dead to sin, and for that purpose Jesus came to this earth. ஆவியிலே மரித்திருக்கிற உன்னை தேடி இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள இயேசு பிரசன்னமாகி இருக்கிறார். today Jesus is coming into your house in order to rise you from the deadly state. நீ சொல்றனே நான் சர்ச்சுக்கு போறவன் தானே. maybe you are saying oh I am the person who regularly go to church. பாவத்துல மரிக்க முடியும்? you are asking the question, how do I எப்படி ஆவியில மரிச்சிருக்க முடியும்? you might be thinking, how am I dead in my spirit? நான் எப்படி பாவத்துல சிக்கி இருக்க முடியும்? you are thinking, how I am caught into the sin? நான் ஏன் மனம் திரும்பணும்? why do I have to repent? அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். maybe you are thinking like that. தேவ பிரசன்னத்தை உணர முடியாத ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு சிக்குண்டு இருக்கிறான். whoever is not feeling the presence of God, who are not experiencing the presence of God, he is into some bondage of sin. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பாவம் ஆளுகை செய்கிறது. whoever is not listening the word of the Lord, sin is ruling over you. ஆகவே தான் தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். that's why Jesus is asking you to repent. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். every day the Lord wanted his children to be renewed in his presence. அப்பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு உடனே பதில் வரும். then you will have an answer to your prayers. சகை உடனே உயிர்ப்பிக்கப்பட்டதும் தேவன் அவருக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தார். immediately Zacchaeus got revived, and then the Lord gave him some answers. அவன் இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். he got the blessings whatever he lost. இந்த யோனாவும் கூட, even this Jonah also, ஒரு பட்டணத்திற்கு நினிவே பட்டணத்துக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி கடந்து செல்கிறார். he went to Nineveh to preach the gospel.
இவர் நினைச்சார் நான் போய் சொன்னா அந்த பட்டணத்தில் ஜனங்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி He thought, oh, if I go and tell this and the people not listen to me. மாற்று திசையில போயிட்டார். That's why he went in an opposite direction. அதன் நிமித்தமாக ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறார். Because of that, he had a huge loss. ஒருவேளை இதுல இருந்து மீண்டு வர முடியாது என்று நினைக்கிறார். Maybe like he was thinking, I will not be able to recover from this. நான் சொல்றேன், I'm telling you this. இந்த உலகத்துல ஒரு மனிதனை மீட்டெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். Only Jesus can save a person who was lost. எந்த ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மீட்டெடுக்க முடியாதுங்க. No man can redeem another man. மனிதனை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார். Only Jesus is there to redeem his people. வானத்தின் கீழே பூமிக்கு மேல் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Neither under the heaven nor above the heavens. There is no other name was granted this privilege of redeeming somebody. அவர்தான் பரலோகத்திற்கு போவதற்கு ஒரே ஒரு வழி. Jesus is the only way to heaven. ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்லுகிறார். That's why John the Baptist is saying this. வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யாரு? John the Baptist is telling like, who has saved you from the anger? விரியம்பாம்பு குட்டிகளே, Oh you scorpions, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யார் என்று who கேட்கிறார். showed you the way from this raging anger? யோவான் ஸ்நானகனிடத்திலே கேள்வி இருந்தது. John the Baptist had the question. ஆனால் இயேசு விட்டதான் பதில் இருந்தது. Only Jesus had the answer. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். Jesus only said, I am the way, the truth and the light. என்னை இல்லாமல் பரலோகத்துக்குள்ள ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். There is no one can come to this heaven apart from me. ஆகவே அவருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ள வேண்டும். Therefore, come closer to God's presence. இவர் பாருங்க, இழப்புகள் மேல் இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். Look here, like he has been facing losses after losses. ஆனா அந்த இடத்துல ஒரு உணர்வு வருகிறது. But at that time, he had the feeling. நான் மனம் திரும்ப வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் குத்தப்படுகிறார். He is feeling like that I have to be repented. அங்கு இருந்துதான் அவர் ஜெபிக்கிறார். From there he was praying. அவர் திரும்பவும் எழுந்து போகிறார். He took up and then he went. மூன்றாவது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Chapter 3 verse 2 it says like this. நீ எழுந்து மகா நகரமாக நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். Arise, go to Nineveh, that great city, and preach to it the message that I tell you. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விசாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. So Jonah arose and went to Nineveh according to the word of the Lord. Now Nineveh was an exceedingly great city, a 3-day journey into extent. யோனா பட்டணத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். And Jonah began to enter the city on the first day's walk. Then he cried out and said, Yet 40 days and Nineveh shall be overthrown. இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். And yet it is 40 days and Nineveh shall be overthrown. That's what he was preaching. நினிவே பட்டணத்தின் ஜனங்களுக்கு 40 நாட்கள் இருந்தது. For Nineveh's people was 40 days was there. 40 நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 40 days was given to them. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் Today as you are listening to this word, அவ்வளவு நாள் இருக்குமான்னு கேட்டா இல்ல. I don't think that we have that many days. இன்றைக்கே ரட்சணையின் நாள். Today is the day of salvation. இன்றைக்கே அனுகிரக காலம். Oh, today is the day of favor. ஆக இந்த வேளையில நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Hence you have to repent today. சிலர் இப்படி சொல்றத கேக்குறோம். I have heard some people say like this. இயேசு கிறிஸ்து வர இன்னும் நாளாகும். Oh, Jesus will take time to come. இயேசு கிறிஸ்து வர இன்னும் நாளாகும். Jesus will take time to come. அதனால நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் அடுத்த வருஷம் மனம் திரும்பிக்கலாம். We can come, we can repent next year. வர்ற கிறிஸ்துமஸ்ல மனம் திரும்பிக்கலாம். I will repent in the next year. வர்ற புது வருஷத்துல மனம் திரும்பிக்கலாம். I will repent in the next year again. ஈஸ்டர் அன்னைக்கு மனம் திரும்பிக்கலாம். I will repent during Easter. திருவந்தெடுக்கும் மனம் திரும்பிக்கலாம். I will repent during Lord's Supper. நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. God will forgive everything. அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. That's how some people are thinking today. ஆனா But இனி காலம் செல்லாது. But the time is not, it's not so much time. இனி காலம் செல்லாது. It's not so much time. நீங்க பார்க்கத்தானே போறீங்க. You will definitely see. 2025 இந்திய தேசத்துல எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. You will definitely see in 2025 what is happening at India. 2025 இந்திய தேசத்துல மட்டும் இல்ல, முழு உலகத்திலும் ஆவிக்குரிய ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கவில்லை. Not only in India, like throughout the world there will be so much of like spiritual changes is going to happen which you may not know. ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வருகிறது. But there is a spiritual change. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க. You're going to see how great is our Lord. பார்க்கத்தான் போறீங்க. You will see it. ஆகவே தேவனுடைய சமூகத்தை அண்டிக் கொள்ள வேண்டுங்க. Hence
draw closer to the presence of God. மத்திய கிழக்கு நாடுகளை நீங்க போய் பாருங்க. Go to the Middle Eastern countries. நைஜீரியா போற நாடுகள்ல போய் Go பாருங்க. to the countries like Nigeria. இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிற சைனா போன்ற நாடுகள்ல போய் நீங்க பாருங்க. Go to the places like China where people are opposing Christianity. தேவனுக்காக அனுதினமும் சிலுவை சுமக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. You find people, those who are every day bearing the cross of God. தேவனுக்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்துகிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. You will find there are people shedding their blood for God. எத்தனையோ பேர் ரத்த சாட்சியம் அடிக்கிறாங்க. So many people die like martyrs. நம்ம வீடியோக்குள்ள பார்க்கறோம். You are seeing it in some videos. செய்தித்தாள்கள்ல பார்க்கறோம். You are seeing in some newspaper. தீவிரவாதிகள் கொண்டு போய் எத்தனையோ மிஷனரிகளை கழுத்தறுத்து கொல்றாங்க. You will find a lot of terrorists or like kidnapping the missionaries and they killing them. எத்தனையோ தேவ ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ரத்த சாட்சியம் மரித்து கொண்டிருக்கிறாங்க இன்றளவும். Oh, you also find there are so many people even today shed their bloods and then die for the kingdom's cause. இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வட பகுதிகளில் எத்தனையோ மிஷனரிமார்கள் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறாங்க. Even today in the northern India, there are so many people are still giving their life for God. எதற்காக? For what? தேவனுடைய கிருபை நமக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்க வேண்டும் in order that you and me will receive the grace of God more and more. எப்படியாவது பரலோக பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Somehow you and me have to get the heavenly blessings. சிலர் இப்படி நினைக்கிறாங்க. Some people think like this. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் எங்களுக்குலாம் தெரியாது. We do not know why God tarries. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. But Apostle Paul says like this. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. Some people think that God is delaying. தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் God is not delaying about his promises. எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி It is the plan that everybody will be saved. நம் மீது அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரா? In order that everybody will be saved, God is so much patiently waiting for that. போதை வஸ்துக்கு அடிமையாய் இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரரே, நீ அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு தாமதித்துக் கொண்டிருக்கிறார். Oh my dear friend, you who are addicted to all these drugs and Jesus is waiting to come in, so before that you have to be repented. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தாமதித்துக் கொண்டிருக்கிறார். Just because you will not be thrown into hell because of your wickedness, for that reason Jesus is still delaying his coming. உன்னுடைய பெற்றோருடைய ஜெபத்தின் நிமித்தமாக உன் மீது அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். It's because of the prayers of your parents, Jesus is still delaying. எத்தனையோ மிஷனரிமார்களுடைய இரத்தத்தின் நிமித்தம் உண்மையில அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். It's because of so many bloods of the missionaries and Jesus is still delaying. இன்றளவும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அனுதினமும் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Even today Jesus' blood is interceding for behalf of you. அறியாமையுள்ள காலத்தில் தேவன் காணாதவரை போல இருந்தார். Oh, in the days of like ignorance days, like Jesus, like God did not care about it. ஆனா இப்பொழுது எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். Today Jesus is like commanding that everybody will be saved. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததுமே As Jesus began his ministry, மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகத்தை படிச்சு பாருங்க. when you read book of Matthew, அவர் சொன்ன முதல் வார்த்தை, the first word he said, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Oh, repent, the kingdom is near. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Repent, the kingdom is near. அந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். And that is the word Jesus is speaking. தேவனுடைய வருகையினுடைய காலகட்டத்தில் மிக நெருக்கமாக வந்திருக்கிறோம். We are very closer to the coming of Jesus. ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Hence the Lord wanted you to repent. பிரியமானவர்களே, My dear ones, நீ எப்பேற்பட்ட நெருக்கத்தின் பாதையில நீங்க கடந்து சென்றிருந்தாலும், whatever the big trouble that you might be going through, அதிலிருந்து என்னால வர முடியலங்க. you are thinking I'm not able to come out of நான் that. விட்டால் அந்த நபர்கள் என்னை விடுறதா இல்ல. Oh, even if I leave, the people those who are around me are not leaving me. பழைய கொலை வழக்குகளை சொல்லி என்னை மிரட்டுறாங்க. Oh, even today still they are threatening me by my earlier murder cases. நீ வரட்ட உன்னை அவன் கொன்றுவான்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. They are telling like if you don't come then we will kill you. அப்படினு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க. Oh, you are saying like that? ஆண்டவர் சொல்றாரு, The Lord is saying, நீ என்னை நோக்கி பாரு. Look into me. ஆபத்து நாளில் என்னை நோக்கி பாரு. In the days of your trouble, look into me. நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I'm going to redeem you. That's what the Lord says. நல்லா இருக்கும்போது பார்க்கட்டா கூட பரவாயில்லை. Oh, even the days when you are well, even if you're not looked at it. உனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது என்னை நோக்கி பாருப்பான்றார். Jesus is telling, even when the time of oppression, at least look into me. அப்படித்தான் யோனா தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். That's how Jonah, in the times of his trouble, he looked into God. இந்த யோனாவோட ஆண்டவர் ஏன் இவ்வளவு டீப்பா பேசுறாரு? Why the God of Jonah is deeply speaking to him? இந்த நினிவே ஜனங்க இருக்காங்க இல்லையா? These people of Nineveh, லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. they are more than lakhs and lakhs of people. இந்த ஜனங்கள் தப்பிக்கணும்பா. These people have to be saved. இந்த ஜனங்கள் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும். These people have to be redeemed from all this destruction. அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிர கூடாது. Oh, those people have to be like saved from the hell. அதற்காகத்தான் உன்னை அழைக்கிறேன். And for that reason God is calling them.
நிறைய பேரை நான் பார்க்கிறேன். Today I'm seeing so many people. எத்தனையோ ஒரு பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க. Or so many people are studied in Bible colleges. அருமையான ஒரு ஊழியக்காரர் இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னார். I've heard a pastor said like this. அவர் செய்கிற அந்த ஊழியம் செய்கிற அந்த மாநிலத்துல in the state where he was ministering, வேதாகம கல்லூரியில உயர் படிப்பு படிச்ச ஒரு 150 பேர் இருக்காங்களாம். there are almost 150 people, those who studied higher studies at Bible colleges. அவருக்கு தெரிஞ்சவங்க மட்டும். Or only the people whom he knew. ஆனா அந்த பட்டணத்துல, and that city, அந்த மாநிலத்துல, and that state, அந்த 150 பேரும் ஊழியத்துல இல்லையா. but those 150 people are not in ministry. உலகத்தினுடைய வேலையில இருக்காங்களா. They are in worldly works. ஆனா அந்த பட்டணத்துல ஒரு படிக்காத ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாராம். And that city there was a man who did not study anything. அவர் அனுதினமும் தேவனுக்காக கிராமந்தோறும் சென்று ஊழியம் செய்கிறார். He is going to every villages and doing ministry. திரள் கூட்ட ஜனங்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். He is like reaping so many souls for God. நல்லா யோசிச்சு பாருங்க. Think about this. நம்மளை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? Why the Lord has called us? எதற்காக நாம் செய்கிற எல்லா மீறுதல்களையும் தவறுகளையும் மன்னித்து இம்மட்டும் நம்ம மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்? Why the Lord is so patient over us? நம் மூலமாக பிறரை மீட்கும்படியாக. In order to save so many people through you. நம் மூலமாக பிறரை மீட்கும்படிக்காக. In order to save so many people through you. நம்மோடு கூட யார் போராடுறனே நான் அநேகருக்கு தெரியறது இல்ல. Like we do not know what is the struggle that we are going through. சிலர் சொல்றத நான் பார்த்திருக்கிறேன். Like I have seen so many people say like this. இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் பாஸ்டர். I am praying for this pastor. இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. But this is not happening. பிசாசு போராடுறான்னு சொல்றாங்க. Oh, Satan is struggling, troubling. நான் சொல்லுவேன். I used to say. போராடுறது பிசாசு ஆண்டவரான்னு முத கண்டுபிடி. Think very carefully whether this struggle is from devil or from God. சில நேரத்துல ஆண்டவரே தடுப்பாரா இருக்கும். Sometimes this is the Lord stopping. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. Apostle Paul says like this. நான் உங்களிடத்துல கிட்டி சீக்கிரம் வரணும்னு சொல்லி நிறைய டைம் முயற்சி பண்ணேன். I'm trying my level best to come to you early. ஆண்டவரே தடை பண்ணாருன்னு சொல்றாரு. But it is the Lord who stopped me. ரோமர் எழுதின புத்தகத்தை படிக்கும் பொழுது when you read the book of Romans, பாவம் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது. like I know the sin, like sinning is wrong. நன்மை செய்யறத தான் விரும்புறேன். I want to do good things. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். Apostle Paul is telling I am doing what I hating. எனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குன்னு சொல்றாரு. He's telling there is a struggle deep within me. அப்படியானால் என்ன? What does it mean? தனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். He knew what was the problem that he is going through. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு விரோதமாக போராடுறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். What is that we are struggling and wrestling with our hearts? நம்மோடு கூட பிசாசு தான் போராடுறான்னு சொல்ல முடியாது. Don't always say that it's a Satan who is struggling with me. நாம் சில தவறுகளை செய்யாதபடிக்கு ஆண்டவரே நம்மோடு கூட போராடலாம். Sometime in order to help you avoid some problems and sin, the Lord himself will stop something. சில இடங்களுக்கு நாம் போக கூடாதுன்னு ஆண்டவரே தடுக்கலாம். Sometime the Lord himself will stop something from you going to some places. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You have to know that. ஆகவே அதே மாதிரி தான் இந்த யோனா பாருங்க, வேறொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி டிராவல் பண்றாரு. That's how Jonah is also traveling to different places. ஆண்டவரே தடுத்துங்க கொண்டு வரார். And God himself stops him. பாருங்க, ஆண்டவர் அந்த தேவனுக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவரை தடுத்து திருப்பி கொண்டு வரார். Look here how the Lord does not want Jonah to go to a place which he does not like, and that's why he stops himself and brings him back. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what is the reason? லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை மீட்க வேண்டும். In order to save more than lakhs of people. இயல்பாகவே யோனா ஒரு பயந்த ஒரு மனிதன் என்று நாம் சொல்கிறோம். Naturally Jonah is a man who is very timid. நான் சொல்றேன் அவன் உண்மைக்கே தைரியசாலி. Definitely I'm saying he is a very brave guy. தேவனோடு கூட முகமுகமா பேசுற அனுபவம் உள்ளவன். He was a man who was talking to God all the time. தேவனுடைய வார்த்தையவே மீறி போறதுக்கு எவ்வளவு தைரியம் பண்ணி வச்சு பாருங்க. Think of this, how much bold he would have had to go against the word of God. சிலர் சொல்லுவாங்க, some people used to say, அவன் என் பையன் யாருக்குமே பயப்பட மாட்டான் பாஸ்டர். Oh, my son will never worry about anybody. பெருமையா சொல்லுவாங்க. They used to very proudly say, பயப்பட மாட்டான் பாஸ்டர். Oh, my son will never fear about anybody. அவனுக்கு இப்படிலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் தூக்கி எறிஞ்சிருவான். Oh, if I don't cook like this, then he will throw it away. இப்படிலாம் சொல்றத பாக்குறோம். Look at this kind of things. ஆனா அந்த மாதிரி தைரியசாலி அவன் கிடையாது. It's not about that kind of bravery I'm talking about. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போறாரு. Oh, he is like going against God's word. அவ்வளவு தைரியசாலி அவர். That much brave he is. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுறதுக்கு பதிலா உலக ஜனங்களுக்கு பயப்படுகிற மனிதர்கள் அதிகம். Look here, people are afraid of human beings than God. ஆண்டவருக்கு பயப்படல அவரு. He was not fearing about God. ஆனா அந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கு பயந்து மாற்று திசையில போறார். But he was looking at the people's life and he was running away.
ஆண்டவருக்கு சில பேர் பயப்பட மாட்டாங்க. Some people are not fearing God. இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சபையில பிரசங்கம் பண்ணா அதுக்கு பயப்பட மாட்டாங்க. Or some people, like when the churches are from the church, they're preaching, if you don't do this, and they will not worry about it. குடும்ப காரியத்துல சில விஷயங்கள் வரும்போது குடும்பக்கார மனிதர்களுக்கு பயப்படுவாங்க. Like when something happens in the family, they are immediately feared about some relatives. நம்முடைய ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தர முடியும்? How does the Lord answers our prayers? நம்முடைய காரியத்துல எப்படி தேவன் ஒரு விடுதலை கட்டளையிட முடியும்? How does the Lord brings about a deliverance in our lives? நான் பேசுவது ஒருவேளை உங்களுடைய இருதயத்துக்கு கடினமாக தோன்றலாம். Maybe it feels very hard on your heart. இந்த நாளிலே உங்களை வந்து விடுவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். And today the Lord has come to deliver you. கடந்த வருஷத்துல போராடின மாதிரி போராட்டத்துக்குள்ள உங்களை விடுறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. The Lord does not want to give it to you some kind of troubles. இந்த புதிய வருடத்துல ஜனவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று தேவன் இறங்கி வந்திருக்கிறார். The Lord wanted to bring about a deliverance in your life. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற வலுசர்ப்பத்தினுடைய கிரியைகளை மேற்கொள்ளும்படிக்கு தேவன் பிரசன்னமாகி இருக்கிறார். The Lord wanted to overpower all the scorpion spirit in your life. உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்ட கிரியைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு பிரசன்னமாகி இருக்கிறார். The Lord is presented in your rooms in order to deliver you from all the evil spirit that you're going through. ஆகவேதான் That's why. நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். Hence, that's why the Lord was very patient. யோனா அப்படியே அந்த பட்டணத்துக்கு போய் And then Jonah is going there. அந்த வார்த்தையை அறிவித்த பொழுது When Jonah said about this, தொடர்ந்து நீங்க அப்படியே கீழே படிச்சு when பாத்தீங்கன்னா you read further, 3வது அதிகாரத்தோட 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா read chapter 3 verse 5. 4வது வசனத்தை சொல்றார், பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போ. Look here, the city will be overthrown. 5வது வசனம் சொல்லுகிறது, Verse 5 it says, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து so the people of Nineveh believed God, உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். proclaimed a fast, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். and from the elderly to the least of them weared sackcloth on them. நல்லா யோசிச்சு பாருங்க, யோனாவுடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுக்குறாங்க. They immediately obeyed the word of the Lord. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அப்படியே செய்யும் பொழுது When you listen to the Lord's word and then you obey, அங்க ஒரு மனம் திரும்புதலை பார்க்க முடியும். there you see some repentance. நம்மளா சில முயற்சிகளை செய்வாங்க, ஒரு மனம் திரும்புதல் இருக்காது. Sometimes we try to do something by ourselves and there is no repentance there. ஆனால் ஆவியானவரோட உதவியோடு நம்ம செய்யும்போது அங்க ஒரு மனம் திரும்புதலை பார்க்க முடியும். But when you work with the Spirit of God, there will be some repentance. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு. I know a brother. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரோட கூட சொல்லணும்னு சொல்லி அந்த பட்டணத்துக்கு அனுப்பினார். Like God told me to tell something to them, and then that's why I went. ஆனா அவர் அந்த பட்டணத்துல இல்ல. That person was not there in that city. நான் அவங்க உறவுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். Then I talked to their relatives. அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். I asked him where he is. அவங்க எங்க இல்ல, வெளியூர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. They said he's not here, he went somewhere. ஆனா ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த தேதியில நீ அங்க போகணும்னு சொன்னார். God said on this day you go there. நான் சரி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த தேதியில நானும் ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு போனேன். Then since the Lord said, then I and there's one other believer, we went there, pastor, we went there. இது இப்ப நடந்தல, என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல நடந்தது. It was the beginning of my ministry, it happened. நான் கூட்டிட்டு அந்த ஊருக்கு போய் When I went there, சும்மா அவரை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி, since simply I cannot meet that person, அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திர கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தோம். so we started a prayer function over there. அவரை போய் அந்த கூட்டத்துக்கு அழைக்கலாம்னு சொல்லி போன போது, so I went there and then I called this pastor as well. அவர் சொன்னார், தம்பி நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன்னு சொன்னார். He said, just now I come from my house. ஆவியானவரோட வழிநடத்தல் எப்படி இருக்கு பாருங்க. Look at how is the leading of Holy Spirit. தேவன் சொன்ன அந்த டயத்துல அந்த தேதியில நான் போனதுமே, on that day when I went there, சரியா அந்த பட்டணத்துல அவர் வந்துட்டார். oh, he also came to that city. அந்த நாள் நடந்த மாலை நேர கூட்டத்துல அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார். On that evening program he was there and listening to God's word. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவர்ட்ட போய் பேசணும். After everything over and we spoke to him. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள் இருக்குன்னு கேட்டேன். I asked him why there is so many struggles in your life. அவருக்கு இருக்கிற போராட்டம் எனக்கு தெரியாது. Like I don't know what is he struggling with. நான் சொன்ன ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொன்னேன். I said the Lord told me to tell you like this. நீ மனிதர்களுக்கு பயந்து மறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னேன். I told him like you are fearing men and then you are living in a very hidden place. அவர் அப்படியே பச்சை குழந்தையை போல அழுதுட்டார். Immediately he cried like a child. சொன்னார், எப்படி எனக்கு இந்த நிலைமைக்கு வந்தனே தெரியல. He said, I don't know how I came to this state. ஒரு காலத்துல தேவனுக்காக ஓடுனவன். Like once I was running for the Lord. இன்னைக்கு நான் இந்த மாதிரி பின்மாற்றமான நிலைமையில இருக்கேன்னு சொன்னார். Today I am backslidden. எவ்வளவோ ஆண்டவரை பத்தி அவருக்கு எடுத்து சொன்னோம். I told so many things about the Lord. கேட்டுக்கொண்டாரு. Oh, he heard all these things. மனம் திரும்புவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. He was not ready to repent. மனம் திரும்புவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. He was not ready to repent. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்லை. He was not having the heart to obey the Lord. இந்த அளவு பார்க்குறேன் அவருடைய நிலைமை எப்படியே தான் இருக்கிறது.
I know even today how is his status. அவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. There is no great improvement in his ஆனா life. இந்த பட்டணத்தின் ஜனங்களோ, But this people, நினிவே பட்டணத்தின் ஜனங்களோ the people of Nineveh, மனம் திரும்பினார். they repented. நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது When you read the Old Testament, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அறிக்கை செய்யும்படி செய்கிறார். Elijah made sure that the people were saying that the Lord is a God, not Baal. முழு தேசமும் பாகால் முழங்கால் போட்டிருக்கிற அந்த நேரத்துல When the whole like a whole nation was bowing before the Lord, தேவனுடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்கிறார். and he was proving the power of God. கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணின ஜனங்கள், The people, those who said the Lord is a God, மனம் திரும்பவில்லை. they did not repent. ஆனா இந்த இடத்துல But in this place, மூர்க்க குணமுள்ள மனிதர்கள் தான், but these are the people, those who are really raging people. கீழ்ப்படியாத யோனாவை கொண்டு But with this disobedient Noah, முழு பட்டணத்தையும் தேவன் ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். the Lord led the whole nation for the salvation. ஒருவேளை நீங்க இருக்கிற பட்டணம் மூர்க்கமான ஜனங்கள் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கலாம். Maybe the city that you're living, where it was full of people who are with a lot of rages. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா இப்படி மனம் திரும்புவாங்க நமக்கு ஒருவேளை கேள்வி இருக்கலாம். Might be having this question, whether will they really repent when I share the gospel? ஒருவேளை பயந்து போய் நடுக்கத்துல இருக்கலாம். Maybe they are fearing and they are like trembling. 2025 2025, உங்களுடைய ஊழியத்துல, in your ministry, உங்க பட்டணத்துல, in your city, உங்க திருச்சபையில, in your church, ஆவியானவர் துணையோடு கூட நீங்க ஊழியம் செய்யும் பொழுது, like with the Holy Spirit's help, if you தேவ do சமூகத்துல ministry, தேவனுடைய சித்தத்தின்படி எழும்பி போகும் பொழுது, when you do ministry with the will of God, எப்பேற்பட்ட நினிவே பட்டணத்தின் ஜனங்களா இருந்தாலும், whatever how much big Ninevites they may be, அவர்களுடைய இருதயத்துல கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல பிரசன்னமாக இருக்கிறார். the Lord is present in their hearts. உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு நேரத்துல பிரசன்னமாக இருக்கிறார். The Lord who is present and he is there living in their hearts. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டும்படிக்கு பிரசன்னமாக இருக்கிறார். The Lord is present in order to rise up the David's tent. ஆகவே நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Our holy living Father, தர்மியான வேலைக்காக நன்றி we செலுத்துகிறோம். wanted to thank you for this time. ஆண்டவரே, மனம் திரும்புகிற மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, Father, you are the one who listens to the person who repent to God. மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னவரே, The Lord who said, because of the one repentant man, there is a rejoicing in heaven. தங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். Father, I'm praying for the people those who are pouring out their hearts into you. ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஊற்றுகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். Father, I'm praying for the people those who are pouring out their lives into you, God. தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். Father, I'm praying for the fathers. ஆண்டவரே, அவருடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Father, let their lives be blessed. உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய எல்லைகளில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I'm praying that the Holy Spirit will revive their hearts. கர்த்தர் உதவி செய்வீராக. Father, you help them. இந்த புதிய ஆண்டவரே வருடத்துல ஒரு புதிய மாற்றம் வரட்டும். Father, let this new year, let them experience a change. ஆண்டவரே, அந்த எல்லைகள் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புவதை கண்டு உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையட்டும். Father, the people, those who are surrounding them, let them also experience the great change. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்தாண்டு உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. Like as your word says, like every day, the people, those who repented, they are added into the church. இந்த வார்த்தை எங்க பட்டணத்தில் இருக்கிற எங்க தேசத்தில் இருக்கிற சபைகள் ஆண்டவரே கண்டு மகிழ்ச்சியாய் உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்த. Father, let the people of our city and our churches will listen to this words and they will be rejoiced. நீ அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்த. Father, we know that you're going to do this. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. In Jesus' name we pray. ஆமென். Amen. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கான்னு நாங்கள் நம்புகிறோம். My dear ones, we believe that the Lord has talked to you. தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் இந்த நாளில் வந்திருக்கும் என்று நம்புகிறேன். We certainly believe that the Lord has answered your prayers today. புதிய மாற்றங்களை எதிர்பாருங்கள். Experience new changes. ஆமென். Amen.